நீங்கள் இன்னும் நம்ம பிசி டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கனில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் ஆகிற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த 2020-21 ஆண்டுக்கான காவலர் தேர்வுக்கு வந்து படிக்கிற மாணவராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பப்ளிகேஷன்லேருந்து ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன சமச்சீர் புக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்து உங்களுக்காகவே ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 டெஸ்ட் பேட்ச் கொண்ட ஒரு ஷெடியூல் வந்து அவங்க போட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படித்தாலே இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் ஈஸியாக வெற்றி பெறலாம். உங்களுக்கு இந்த புக்கு வேணும்னா இந்த புக்கோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 460 ரூபா. உங்களுடைய அட்ரஸை, உங்களுடைய பேர், உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறது மூலிமா கேஷ் ஆன் டெலிவரி மூலம் இந்த புக்கை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பிசி டெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஐபிபிஎஸ்லேருந்து ஒரு காமன் ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. இதில் வந்து ஸ்பெஷலைஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ரூட்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 647 வேக்கண்ட்டுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங் எடுக்கிறாங்க அப்போ நம்ம பார்க்குறப்ப இதுதான் ஒரு 6 விதமான பதவிகளுக்கு வந்து போஸ்டிங்ஸ் எடுக்கிறாங்க. ஒன்று ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர், ராஜபக்ஷா அதிகாரி, லா ஆஃபீஸர், ஹச்ஆர், பர்சனல் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர். சரிங்களா? இந்த மாதிரி போஸ்டிங் தான் வந்து எடுக்கிறாங்க. சரிங்களா? இந்த போஸ்ட்டுக்கு எப்போத்துலேருந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 2/11/2020 23/11/2020 வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன். சரிங்களா? பேமெண்ட் பண்ணுறதுக்கும் கடைசி டேட் வந்து சேம் அதே டேட் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான கால் லெட்டர் வர்றது வந்து டிசம்பர் மாதம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 26/12/2020 27/12/2020 உங்களுக்கு வந்து நடந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி. மெயின்ஸ் உங்களுக்கு கால் லெட்டர் வர்றதும் ஜனவரியிலே உங்களுக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 24/1/2020 சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஃபிலிம்ஸு, மெயின்ஸு, அப்புறம் இன்டர்வியூ இந்த மாதிரி வச்சு தான் இந்த எக்ஸாம் வந்து முடிக்க போகிறாங்க. சரிங்களா? இதுக்கான கல்வி தகுதின்னு நம்ம பார்க்குறப்ப வந்து ஹச்ஆர் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு வந்து 4 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன் இதெல்லாம் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேஷனில் வந்து நீங்கள் டெலிகம்யூனிகேஷன் டிகிரி இது மாதிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷம் நீங்கள் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கணும். இல்லை ஹார்டிகல்ச்சர், இல்லை அனிமல் ஹஸ்பண்டரி, வெட்டினரி சயின்ஸு, டெய்ரி டெக்னாலஜி, ஃபிஷரி இந்த மாதிரி நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ராஜபக்ஷா அதிகாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் ஆஃப் டிகிரி இன் ஹிந்தி வித் இங்கிலீஷ் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரிட் வித் இங்கிலீஷில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி லெவலில் தான் கேட்டிருக்காங்க. லா ஆஃபீஸரில் வந்து எல்எல்பி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹச்ஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸு ஃபுல் டைமாக வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு, இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் ஹச்ஆர், சோசியல் ஒர்க்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எந்த போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் நம்ம பார்க்குறப்போ தனியாக அந்தந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து 20லேருந்து 30க்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து வச்சுருக்காங்க. உங்கள் கம்யூனிட்டி வைஸு ப்ளஸ்ஸு ஹேண்டிகேப், எக்ஸர்வீஸ்மேன் இந்த மாதிரி இருக்கிற கோட்டாஸுக்கும் தனித்தனியாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. உங்களுடைய டீட்டெயில்ஸை பார்த்து உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் வந்து 125. என்னென்ன டாபிக்ஸ் வரும்னு பார்க்குறப்ப இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் வித் ஸ்பெஷல் ரெஃபரிங் பேங்க் இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. மீடியம் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு ஹிந்தி, இங்கிலீஷ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டியூரேஷன் வந்து 40 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதேபோல் இந்த ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இவங்களுக்குலாம் சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடில் வந்து அவங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ராஜபக்ஷா அதிகாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் 45 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நாலேஜ், ஆப்டிடியூட், அப்புறம் பர்சனல் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 2 மார்க் கொஷின் கொடுத்தோம். மொத்தம் 60 மார்க்குக்கு வந்து கொஷின் கொடுத்துருக்காங்க. இதில் நெகட்டிவ் மார்க்ஸும் உண்டு. சரிங்களா? 0.25 மார்க் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம் எழுதுறவங்க பார்த்து எக்ஸாம் எழுதுங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து 2/11/2020 ஆரம்பிச்சிருச்சு. முடியக்கூடியது 23/11/2020 முடியுது. உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அப்புறம் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் வந்து நீங்களாகவே எழுதணும். கேபிட்டல் லெட்டரில் எழுதக்கூடாது டிக்ளரேஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஆன்லைன் பேமெண்ட் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் டீட்டெயில்ஸ்னு பார்க்குறப்ப வந்து SC ST ஹேண்டிகேப் கேண்டேட்டுக்கு வந்து 175 ரூபா வந்து இன்க்ளூடிங்
ஜிஎஸ்டியோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து 850 ரூபா வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து வேக்கண்ட் என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கண்ட்டுன்னு பார்த்துடலாம். ஐடி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 20 வேக்கண்ட்டு, டோட்டலாக வந்து 20 வேக்கண்ட்டு. ஹேண்டிகேப்புக்கு வந்து இதில் வேக்கண்ட் வந்து இல்லை. சரிங்களா? இதில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான் வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, மற்ற எந்த பேங்க்கும் இல்லை. ஸோ நீங்கள் இந்த ஐடி ஆஃபீஸர் ஸ்கில் வந்து செலெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் வேக்கண்ட் இருக்கிறது பார்த்து நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸருக்கு தான் இருக்கிறதுலே அதிகமான வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 486 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் பேங்க் வைஸ் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் எது அதிகமாக இருக்கோ அது 1 2 3 ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படி அந்த மாதிரி மாற்றி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்தது ராஜபக்ஷ அதிகாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 25 வேக்கண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓபிசி இந்த மாதிரி எது உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுங்க. லா ஆஃபீஸருக்கு வந்து மொத்தமே 5 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான் வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. மொத்தம் 50 வேக்கண்ட், சாரி நான் சொன்னது லா ஆஃபீஸருக்கு வந்து மொத்தம் 50 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டி வைஸு வேக்கண்ட் எதில் அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து HR பர்சனல் ஆஃபீஸர் ஸ்கேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு 60 வேக்கண்ட் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இவ்வளோ தான். சரிங்களா? எக்ஸாம் சென்டர்ஸும் நம்ம பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிலிமினரி எக்ஸாமுக்கு. மெயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அது வேணுன்றவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் சென்டருக்குள்ளே போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாஸ்க்கு, சானிடைசர் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கனில் ஆல்ன்றது நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு தனியாக வந்து ஒரு டெலகிராம் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்பட்ட டவுட்ஸை நீங்கள் டெலகிராம்லையும் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.